மனம் என்ற மாமாயையை சார்ந்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போகின்ற மனம் சார்ந்த வாழ்க்கையை, உலகியல் வாழ்க்கையை விடுத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருள் வாழ்க்கையாக நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்குத்தான் நமக்கு ஒரு முன் எடுத்துக்காட்டாக ஓமய வான்வடிவு உடையார், ஓம் என்று சொல்லக்கூடிய அகர உகர மகரம் மூன்றும் நிறைந்தது ஓம், அந்த வடிவத்திலே தான் இந்த மனிதனுடைய உடம்பாகப்பட்டது இயங்கி வருகின்றது. அந்த ஓமய வான்வடிவுடையவராகிய வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய உள்ளத்திலே பெருங்கருணையுடைய பெரும்பதி நிறைந்து இருந்த அந்த ஒரு நிகழ்வை தன்னை முன்னிலைப்படுத்தி நம்மையும் அந்நிலைப்படுத்துகின்ற அந்த ஆற்றல் வல்லபம் கொண்டதுதான் இந்த பாடல். எனவே நாம் அனைவரும் அருட்பெரும் ஜோதியை, நமக்கு உள்ளேயே இருக்கின்ற ஆன்மாவின் உள்ளொளி பிரகாசம்தான் அருட்பெரும் ஜோதி, அண்டத்தினுடைய பேரொளி பிரகாசம்தான் அருட்பெரும் ஜோதி. இவை இரண்டையும் வெளியே சென்று தேடினால் அதை அடைவது சிரமம் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் உங்களுடைய அகத்திலே இருக்கின்ற, அண்டத்திலே நிறைந்திருக்கின்ற அந்த அகவடிவமாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு நீங்கள் கலக்கின்ற அந்த நிலைக்கு மனம் சார்ந்த ஆணவம், கண்மம், மாயை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இவற்றை விடுவதன் மூலமாக ஆன்ம ஒளி பிரகாசம் உங்களுக்குள் நிகழும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருள் தரிசனம் கிட்டும் என்பதுதான் இதனுடைய விளக்கம்.